அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுட்டு அதில் சேர்த்துடலாம். அது கூட 6 பல் பூண்டு, சின்னதாக 3 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மிதமான தீயிலே வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற முடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கொண்டைக்கல்லை நல்லா வேக வச்சு பாதி மசிச்சும் பாதி கொண்டைக்கல்லையுமா வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது கூட 1/2 மூடி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துடலாம். அதுக்கு மேலே மல்லி இலை தூவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, பூரி இது கூடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.